தென்காசி மாவட்டம் கருத்தப்பிள்ளையூரில் ஊருக்குள் புகுந்த கரடியால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டம் கடையம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கருத்தப்பிள்ளையூர் கிராமம் உள்ளது. இங்கு 7ஆம் தேதி இரவு சுமார் 9 மணியளவில் சிகாமணி என்பவரது வீட்டு முன்பு கரடி வந்துள்ளது. இதனை வீடியோவாக பதிவு செய்துள்ளனர். இதனால் மக்கள் அச்சத்தில் உள்ள நிலையில் வனத்துறை உடனடியாக கரடியை கூண்டு வைத்து பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் வெற்றி பெற்ற காஞ்சி நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் திமுக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளை சந்தித்து நன்றி தெரிவித்தார். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் செல்வம் 2வது முறையாக வெற்றி பெற்றார். இதனையொட்டி வெற்றிக்கு கடுமையாக உழைத்த திமுக நிர்வாகிகள் தோழமை கட்சி நிர்வாகிகளை நேரில் சந்தித்து அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நன்றியினை தெரிவித்தார். இதில் ஏராளமான கட்சி நிர்வாகிகள் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். திருநெல்வேலியில் திருச்செந்தூர் சாலையில் ஆபத்தை ஏற்படுத்தும் சாலையோரம் தடுப்புச் சுவர் அமைக்க பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். தென் மாவட்டங்களான தூத்துக்குடி மாவட்டம் உள்பட 4 மாவட்டங்களில் கடந்த வருடம் டிசம்பர் மாதம் பெய்த கனமழையாலும் தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்காலும் பல்வேறு இடங்களில் தண்ணீர் பாய்ந்தோடியது. இதனால் புளியங்குளம் பகுதியில் சாலை துண்டிக்கப்பட்டு உடனடியாக தற்காலிக சாலை சீரமைக்கப்பட்டு போக்குவரத்து தொடங்கப்பட்டது. இதையடுத்து கடந்த மாதம் சாலை சேதமடைந்த இடத்தில் புதிதாக தார்ச்சாலை அமைக்கப்பட்டது. ஆனால் தார்ச்சாலையின் ஓரத்தில் தற்போது விரிசல் ஏற்பட்டுள்ளதால் பக்கவாட்டில் சுமார் 5 அடி உயரத்திற்கு பெரிய பள்ளம் உள்ளது. இதனால் சாலை இறங்கி வருகிறது. அந்த பகுதி விவசாயிகள் சாலையின் ஓரத்தில் மண் மூட்டைகளை கொண்டு அடுக்கி வைத்துள்ளனர். பெரும் விபத்து ஏற்படுவதற்கு முன் சாலையின் ஓரம் தடுப்புச் சுவர் அமைக்க வேண்டும் என பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள பேரூரில் சுடலைமாட சுவாமி கோவில் திருவிழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு பேட்மா நகரத்தில் இருந்து மீனாட்சிப்பட்டி வரை மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது. இதில் பெரிய மாட்டு வண்டிகள் 12ம் சிறிய மாட்டு வண்டிகள் 15ம் பூஞ்செட்டு வண்டிகள் 21ம் கலந்து கொண்டு இலக்கை நோக்கி சீறி பாய்ந்தோடின. வெற்றி பெற்ற மாட்டு வண்டிகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. தமிழ்நாட்டில் இன்று டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு காலை 9:30 மணிக்கு துவங்கியது. இதனை சுமார் 20 லட்சம் பேர் எழுதுகின்றனர். தென்காசி மாவட்டத்தில் 231 தேர்வு மையங்களில் 56,385 தேர்வாளர்கள் இந்த தேர்வை எழுதுகின்றனர். தேர்வை கண்காணிக்கும் பணியில் 8 துணை ஆட்சியர்கள், 14 பறக்கும் படைகளும், 60 நடமாடும் குழுக்கள், 231 ஆய்வு அலுவலர்கள் உள்ளிட்டோர் தேர்வு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தேர்விற்கு தாமதமாக வந்தவர்களை உள்ளே அனுமதிக்காததால் ஏராளமான தேர்வர்கள் தேர்வு எழுதாமல் சென்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.